Hi students, this is non-major elective class. I am your professor Dr. D. Silamarasan. இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம், சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டி. ஸோ அதோட கண்டினியூஷன் இந்த இனி வர்ற கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ பெர்னலிஸ் பிரின்சிபல் இது ஒரு முக்கியமான 8 மார்க் கொஸ்டின். இதுதான் இந்த வாட்டர் ஃப்ளோக்கான அப்ளிகேஷன்ஸ், ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பிரின்சிபல். ஒரு ஹை டேங்க், ஹை எண்டில் இருக்கிற வாட்டர் இன்னொரு லோயர் எண்டுக்கு எப்படி போகுது, அப்புறம் ஒரு அணைக்கட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாட்டர் எப்படி அனுப்பணும், எவ்வளோ ப்ரெஷரில் அனுப்பணும், அதில் போடுற அந்த பைப் லைன்ஸோட ஏரியா எப்படி இருக்கணும், அதில் எவ்வளோ வாட்டர் வால்யூம் போகுது, இது எல்லாமே இந்த தியரியோட, இந்த பிரின்சிபலோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இது ஒரு முக்கியமான பிக் கொஸ்டின். ஸோ திஸ் தியரம் இஸ் பேஸ்டு ஆன் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த ஃபிசிக்ஸ், இந்த ரியல் வேர்ல்டில் எல்லாமே லா ஆஃப் கன்சர்வேஷன் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அனதர் ஃபார்ம். ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும். ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை மாற்ற முடியும். ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பவர் சப்ளை அப்ளை பண்ணி ஃபேனை சுற்ற வைக்கிறோம், மெக்கானிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா எனர்ஜி, ஒரு டைப் ஆஃப் எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜி நம்மளால் கன்வர்ஷன் தான் பண்ண முடியும். அதை ஃபுல்லாக டெஸ்ட்ராயோ ப்ரொடியூஸோ நம்மளால் பண்ண முடியாது. தோ திஸ் தியரம் இஸ் பேஸ்டு ஆன் தி ஃப்ளோ ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஆஃப் நான் விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட். நான் விஸ்கஸ்னால் இயல்பாக இருக்கிற வாட்டர், அதாவது எதுலேயுமே ஒட்டாமல் இருக்கிறது. இப்போ ஆயில் அது விஸ்கஸ் லிக்விட், வாட்டர் நான் விஸ்கஸ் லிக்விட். அண்டு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட், கம்ப்ரெஸே பண்ண முடியாமல் இருக்கணும் லிக்விடுங்கிறது இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட். The sum of the pressure energy, kinetic energy and potential energy per unit mass of a liquid is constant. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. For the streamline flow of a non-viscous and incompressible liquid, the sum of the pressure energy, kinetic energy and potential energy per unit mass of a liquid is a constant. நமக்கு தெரியும், பேசிக்காக நம்ம எனர்ஜியை 2 டைப்பாக பிரிப்போம். ஆற்றல் 2 வகைப்படும். நிலையாற்றல், இயக்க ஆற்றல். நிலையாற்றல்னால் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இயக்க ஆற்றல்னால் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ இங்கே வாட்டர் ஃப்ளோவில் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் எனர்ஜி வருது. ஸோ டோட்டல் எனர்ஜிங்கிறது இது 3 ஆட் பண்ண நமக்கு கிடைக்கிறது. ஒன்று நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல், இன்னொன்று ப்ரெஷர் எனர்ஜி. ஸோ இந்த 3 சேர்ந்து அது 3 ஆட் பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட். ஸோ பி பை ரோ, இதில் பிங்கிறது ப்ரெஷர், ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ரைட். அடுத்து v²/2 அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா. அடுத்து GH அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. அங்கே நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் mgHன்னு பார்த்துருப்போம், ½ mv² பார்த்துருப்போம். இங்கே அதாவது mgHங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, ½ mv²ங்கிறது கைனட்டிக் எனர்ஜி, இங்கே p பை ரோ அப்படிங்கிறது ப்ரெஷர் எனர்ஜி. இது 3 ஆட் பண்ணால் நமக்கு அது கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் ஒன்று பார்ப்போம். கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு எண்டு அது ஒரு டியூப் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். டியூப்பில் ஏ எண்டு அதோட வால்யூம் ஆஃப் த பைப், அதாவது சர்ஃபேஸ், அந்த ஓப்பனிங் மவுத் ரொம்ப பெருசாக இருக்குது பியோட கம்பேர் பண்ணல. ஏன்ற பாயிண்ட்டு, பீன்ற பாயிண்ட்டு. ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் வாட்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதோட வெலாசிட்டி v1, பீன்ற பாயிண்ட்டில் v2. ஏன்னா ஏன்ற பாயிண்ட்டில் உள்ள டயமீட்டர் ஆஃப் த டியூப் ரொம்ப பெருசு, பீன்ற பாயிண்டில் ரொம்ப சின்னது. அப்படி ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். ஸோ அப்போது வெலாசிட்டி கண்டிப்பாக வேரி ஆகும். நம்ம ஓஸில் தண்ணி விடும்போதே தெரியும், அந்த ஓஸ் நம்ம ஒரு சைடு அடைச்சிட்டு விடும்போது அதோட வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி தான். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஏன்ற எண்டில் உள்ள வெலாசிட்டி v1, பீன்ற எண்டில் உள்ள வெலாசிட்டி v2. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த பாயிண்டில் உள்ளது ப்ரெஷர் p1, பீன்ற பாயிண்டில் உள்ளது ப்ரெஷர் p2. இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து ரெண்டும் எவ்வளவு ஹைட்டு டிஃபரன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற பாயிண்ட்டு h1 அப்படின்ற ஹைட்டில் இருக்குது, பீன்ற பாயிண்ட்டு h2 அப்படின்ற பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம்
அடுத்த explanation, consider a streamline flow of a liquid of density rho. So density na mass by volume, இது physics formula. So ஒவ்வொரு லிக்விடுக்குமே ஒவ்வொரு டென்சிட்டி இருக்குது. வாட்டருக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, ஆயிலுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, பெட்ரோலுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, டீசலுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, எல்லாமே டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி மாஸ் பை வால்யூமுக்கு ஈக்குவல். ஸோ மாஸ் வால்யூம் கூடுச்சுன்னா டென்சிட்டி குறைஞ்சிரும், மாஸ் கூடுச்சுன்னா டென்சிட்டி கூடும். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டியும் மாஸும் டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்குது, வால்யூம் வந்து டென்சிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ வால்யூம் குறைஞ்சிச்சின்னா டென்சிட்டி கூடும், வால்யூம் கூடுச்சுன்னா டென்சிட்டி குறைஞ்சிரும். இப்போ வாட்டரை விட ஆயில் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1 ml ஆஃப் வாட்டரில் உள்ள மாலிகூல்ஸை விட 1 ml ஆஃப் ஆயிலில் உள்ள மாலிகூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாகும்போது அதோட மாஸ் அதிகமாகும். ஸோ மாஸ் அதிகமாகும்போது டென்சிட்டி ஆக்சுவலாக ஆப்வியஸாக அதிகமாகிடும். ஒன்று. இன்னொன்று, லிக்விடு வாட்டரை விட ஆயில் வந்து ஏன் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா, வாட்டரில் உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை விட ஆயிலில் உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் ஆயில் மாலிகூல்ஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்டர் பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் சாலிட் லிக்விட் கேஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம். அது மூணுமே எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம், எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இன்டர் பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ அதே தான் இங்கேயும் வருது. ஸோ டென்சிட்டி ரோ த்ரூ எ பைப் ஆஃப் ஏபி ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன். ஸோ ஏன்ற கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்குது, பீன்ற கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருக்குது. Let P1, P2 are the pressures and A1 and A2 are cross-sectional areas at A and B respectively. நான் சொன்ன மாதிரி ஏன்ற பாயிண்டில் வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது இருக்கிற ப்ரெஷர் P1, பீன்ற பாயிண்டில் உள்ள ப்ரெஷர் P2, ஏன்ற பாயிண்ட்டு அந்த டியூபோட ஏன்ற பாயிண்டில் உள்ள ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1, பீன்ற பாயிண்ட்டு A2. The liquid enters A normally with the velocity v1. ஸோ ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஏல என்டர் ஆகும்போது அதோட வெலாசிட்டி வாட்டர் லிக்விடோட வெலாசிட்டி v1 அண்ட் லீவ்ஸ் பி வித் த வெலாசிட்டி v2. ஸோ பீன்ற எண்டை விட்டு வெளியே போகும்போது அதோட வெலாசிட்டி v2. வெலாசிட்டி சேமாக இல்லை, ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிஃபர் ஆகுது, அதனால v1 v2. The liquid is accelerated against the force of gravity. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று கிராவிட்டி எப்பயுமே புல் டுவர்ட்ஸ் தி எர்த்து, டுவர்ட்ஸ் தி எர்த்து தான் எல்லாமே இழுக்கும். இப்போ வாட்டர் ஆனால் பேரலாக ஃப்ளோ ஆகும், இல்லை ஹைட்லேருந்து லோயர் பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி ஃப்ளோ ஆகும்போது கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக தான் அந்த வாட்டர் ஃப்ளோ நடக்குது. அதான் சொல்லுது, த லிக்விட் இஸ் ஆக்சிலரேட்டட் அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி வென் ஃப்ளோயிங் ஃப்ரம் A to B பிகாஸ் த ஹைட் ஆஃப் B is greater than A from the ground level. B வந்து ஹைட்டு அதிகமாக இருக்குது, ஏன்ற பாயிண்ட்டோட கம்பேர் பண்ணல. ஸோ கிராவிட்டிக்கு மேல் நோக்கி, கிராவிட்டியை விட்டு மேல் நோக்கி அந்த வாட்டர் போகணும், அதான் சொல்லுது. ஸோ பிகாஸ் த height of B is greater than A from the ground level, therefore P1 is greater than P2. ஸோ வந்து P1ல உள்ள ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வந்து லிக்விட் வந்து அதிகமாக இருக்கும் P2ஓட கம்பேர் பண்ணும்போது. திஸ் இஸ் மெயின்டைன்டு பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். த மாஸ் M ஆஃப் த லிக்விட், ஸோ அதில் எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அதோட மாஸ் வந்து Mன்னு எடுத்துக்கிறோம், என்ன லிக்விட் வேணாலும் எடுத்துக்கலாம். The mass M of the liquid crossing per second through any cross section of the tube according to the equation of continuity is A1 V1 rho is equal to A2 V2 rho is equal to mass. So density is equal to mass by volume னு சொன்னோம், ரைட்டா? ரைட். A1ங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் த பாயிண்ட் A, V1ங்கிறது அதில் ஃப்ளோ ஆகிற வாட்டரோட வெலாசிட்டி V1, ரோங்கிறது அந்த லிக்விட் டென்சிட்டி. ஏன்னா லிக்விட் ஒரே லிக்விட் தான் ஃப்ளோ ஆகுது, அதனால் டென்சிட்டி வந்து ρ1 ρ2 நம்ம போடக்கூடாது, ஒரே லிக்விட், அதனால தான் ரோ போட்டிருக்குது. அடுத்து A2ங்கிறது அதாவது அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கன்சர்வேஷன், இது எல்லாமே ஈக்குவல். லா ஆஃப் கன்சர்வேஷன் நான் சொன்ன மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே ஈக்குவல், ரைட்? அப்போது A1 V1 ரோங்கிறது ஏன்ற பாயிண்டில் உள்ளது, பிஃபோர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். A2 V2 ரோங்கிறது
பீன்ற பாயிண்டில் உள்ளது, அதை வந்து ஆஃப்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பீன்ற பாயிண்டில் உள்ள பைப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2, அதில் ஃப்ளோ ஆகிற வாட்டரோட வெலாசிட்டி V2, டென்சிட்டி சேம் ரோ, இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ A1 V1 ஈக்குவல் டு A2 V2 ஈக்குவல் டு இந்த டென்சிட்டி இந்த சைடு எம்முக்கு டினாமினேட்டரில் கொண்டு போனோம்னா M/ρ ஈக்குவல் டு வால்யூம். முதல்ல அந்த V1 V2ங்கிறது வெலாசிட்டி, இந்த கேபிட்டல் V அப்படிங்கிறது வால்யூம். அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ M/ρ அதாவது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், ரோ ஈக்குவல் டு M/V. அதிலேருந்து நம்ம V எழுதினோம்னா M/ρ. இங்கே M/ρன்னு இருக்குது, அதை வந்து Vன்னு நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ ஆஸ் A1 கிரேட்டர் தேன் A2, அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் தி பாயிண்ட் A வந்து அதிகமாக இருக்குது A2 கூட கம்பேர் பண்ணும்போது. அடுத்து V1 லெஸ் தேன் V2. ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த லிக்விட் அட் A இஸ் ஈக்குவல் டு P1A1. ஸோ அந்த ப்ரெஷர் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்காக இது போடுறோம். த ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த லிக்விட் அட் ஏன்ற பாயிண்டில் அந்த லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது அதில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸு எவ்வளவா இருக்குன்னா A இஸ் ஈக்குவல் டு P1 இன்ட்டு A1. P1ங்கிறது ப்ரெஷர், P1 ப்ரெஷர் அட் த பாயிண்ட் A1 ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் தி பாயிண்ட் A. ரைட். அடுத்து த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த லிக்விட் அட் பீன்ற பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்னா P2A2. P2ங்கிறது ப்ரெஷர் அட் தி பாயிண்ட் B. A2ங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் B. ஒர்க் டன் பெர் செகண்ட் ஆஃப் த லிக்விட் அட் A is equal to P1 into V. ஸோ ஒர்க் டன் அது. அடுத்து ஒர்க் டன் பை த லிக்விட் at B is equal to P2 into V. ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆகுது, அது கிராவிட்டிக்கு அகென்ஸ்டாக போகுது, ப்ரெஷர் இருக்குது. ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆகணும்னா அதுக்கு மேலே ஒரு ஒர்க் டன் நடந்தாகணும். அதான் ஏன்ற பாயிண்டில் எவ்வளோ ஒர்க் டன்னா P1 into V, பீன்ற பாயிண்டில் P2 into V. தேர்ஃபோர் த நெட் ஒர்க் டன் பெர் செகண்ட் ஆன் த லிக்விட் பை த ப்ரெஷர் எனர்ஜி இன் மூவிங் த லிக்விட் ஃப்ரம் A to B இஸ். ஸோ நமக்கு நெட்டு தெரியணும். நெட்டுனா டோட்டல். ஸோ ஏன்ற பாயிண்டில் எவ்வளோ இருக்குது, பீன்ற பாயிண்டில் எவ்வளோ இருக்குது, ரெண்டையும் கழிச்சோன்னா நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிடும். ஸோ P1V மைனஸ் P2V, அதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். If the mass of the liquid flowing in 1 second from A to B is m, then the increase in potential energy of the liquid from A to B is, நம்ம எதுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம்? முதல்ல ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டே அதுதான், ப்ரெஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி மூணும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி 3ஐ ஆட் பண்ணால் அது வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 போட்டு வச்சுருக்கோம், இப்போ அடுத்து ஈக்குவேஷன் 2 போட்டு வச்சுருக்கோம். இப்போ அடுத்து MGH, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் த மாஸ் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் இன் 1 second from A to B is m, then the increase in potential energy per second of the liquid from A to B is MGH2 minus MGH1. ஸோ MGH2 H2ங்கிறது ஹைட் அதிகமாக இருக்குது, டிஃபரன்ஸ் நமக்கு வேணுன்றதுனால அதிலிருந்து லோயர் வேல்யூவை கழிச்சுக்கிறோம். ஸோ MGH2 மைனஸ் MGH1 இன்க்ரீஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி பெர் செகண்ட் ஆஃப் த லிக்விட். இப்போ கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து ½ mv². ஸோ ஏன்ற பாயிண்டில் உள்ள வெலாசிட்டி ½ பீன்ற பாயிண்டில் ½ ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறனால ஹையிலேருந்து லோவை சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். இங்கே MGH2 மைனஸ் MGH1 போட்ட மாதிரி இங்கே ½ மைனஸ் ½ மாஸ் ஆஃப் த லிக்விட், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் சேம். அதனால தான் M வந்து M1 M2 நம்ம போடக்கன்னா டென்சிட்டி ரோ வந்து ρ1 ρ2 நம்ம போடலை. அடுத்து V1 V2ங்கிறது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. V1ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட் when it enters at the point A. அதே மாதிரி V2ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட் when it leaves the point B. ஸோ அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ஸோ ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலில் இந்த P1V மைனஸ் P2Vங்கிறது இந்த ரெண்டு எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ MGH2 மைனஸ் MGH1 அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்து ½ mv² மைனஸ் ½ mv1²ங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது P1V, இப்போ இந்த 1 இருக்கிற டேர்மெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும், 2 இருக்கிற டேர்மில் இன்னொரு சைடு கொண்டு போயிடும். ஸோ 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு P1V இருக்குது, அதை P1V வச்சுக்கிறோம். அந்த சைடு MGH1 இருக்குது, மைனஸ் MGH1. இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் MGH1. அந்த சைடு ½ mv1² இருக்குது, மைனஸ் ½ mv1². இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ½ mv2². ரைட். அடுத்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போன ஈக்குவேஷனில் மைனஸ் P2V இருக்குது, அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போட்டோம்னா P2V
ப்ளஸ் mgh2 ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். அதேமாதிரி half mv2 அப்படியே இருக்குது, அதனால் அதையும் அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் எம்மால் டிவைட் பண்ணுறோம். அப்போ p1v/m ப்ளஸ் mgh1/m ப்ளஸ் half mv1/m இஸ் ஈக்குவல் டு அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு p2v/m ப்ளஸ் mgh2/m ப்ளஸ் half mv2/m. ஸோ டென்சிட்டிக்கு எதான் ஃபார்முலா, m/v இஸ் ஈக்குவல் டு ரோன்னு போட்டிருக்க ப்ராக்கெட்டில். ஸோ அதுதான் டென்சிட்டிக்குரிய ஃபார்முலா. அப்போது மொதல் ஈக்குவேஷன் டேர்மில் என்ன இருக்குது, p1v/m. ஸோ m/vங்கிறது ரோ, அப்போ v/mங்கிறது 1/ρ, அப்போ p1/ρன்னு போட்டுக்கலாம். அப்புறம் mgh1/m இருக்குது, 2 m கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் உள்ளது gh1. அப்புறம் இந்த half mv1/m இருக்குது, 2 m கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்குது half v1/2, half v1/2 v1/2/2ன்னு எழுதியிருக்கோம். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு v/m இருக்குது, அப்போ 1/ρ பண்ணணும், அப்போ p2/ρ. அடுத்து gh2, 2 m கேன்சல் ஆயிரும். அடுத்து half v2/2ன்னு கிடக்கும், 2 m கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது v2/2/2. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுனோம்னா p/ρ ப்ளஸ் gh ப்ளஸ் v2/2 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. p/ρங்கிறது ப்ரெஷர் எனர்ஜி, ghங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, v2/2ங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி. இது மூணு ஆட் பண்ணால் நமக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ p1/ρ ப்ளஸ் gh1 ப்ளஸ் v1/2 இஸ் ஈக்குவல் டு p2/ρ ப்ளஸ் gh2 ப்ளஸ் v2/2. இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறதுக்காக அந்த 1 2 எல்லாம் எடுத்துகிட்டு எழுதுனோம்னா p/ρ ப்ளஸ் g/h ப்ளஸ் v2/2 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். This is Bernoulli's equation. Thus, the total energy of unit mass of the liquid remains constant. Other right hand side constant. If the liquid flows through a horizontal tube, H1 is equal to H2. அதாவது டியூப் லெவல் வந்து இந்த கேஸில் பெர்னாலிஸில் என்ன பார்த்தோம், ஒன்று வந்து H1 ஹைட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து H2. ரெண்டுமே வேரியிங் ஹைட்டு, சேம் டிஸ்டன்ஸ், சேம் ஹைட்டு கிடையாது. சப்போஸ் H1 இஸ் ஈக்குவல் டு H2 இருந்துச்சு அப்படின்னா அந்த mgh2 மைனஸ் mgh1 நீங்கள் போட்டோம் இல்லையா, அப்போ h2 ஈக்குவல் டு h1னா அந்த டேர்ம் 0 ஆகி போயிடும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகி போயிடும். ஸோ அப்போ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது gHங்கிறது 0 ஆயிரும். ஸோ p/ρ ப்ளஸ் v2/2 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் பெர்னாலிஸ் பிரின்சிபல். இது இப்போ கடைசியில் 2 H1 H2 ஈக்குவலாக இருக்குது. ஹரிசான்டல் டியூப்னா ரெண்டு ஹைட்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு H2. ஸோ அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் 0 ஆகி போயிடும். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுதான் நமக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது வாட்டர் ஃப்ளோ ஜென்ரலாக எனர்ஜிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வாட்டர் ஃப்ளோ வருது. ஸோ அதனால் ப்ரெஷர் எனர்ஜி நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதுதான் நம்ம இந்த டெரிவேஷன்ஸில் ப்ரூவ் பண்ணோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.